நம்பிக்கையே தான் இது பண்ணாங்க. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் வந்த கேஸ்ல போட்டுருப்பாங்க சார். சார் அப்படிதான் இருக்கு சார், அப்படிதான் சார் இருக்கு சார். வருவாங்க இங்க டீபார் பண்ணாங்கன்னு நீங்க கேளுங்க. நீங்க எங்களுக்காக கேக்குறீங்க, அதே தான் அவங்களுக்காக பாக்கி மேனேஜ்மென்ட் சீட் எப்படி எந்த அடிப்படையில எடுத்துறீங்க? டேட் ஆஃப் அட்மிஷன் ரெக்கார்ட் ஃபுல்லா எங்களுக்கு காணிங்க, நாங்க வெளிய போறோம். அதெல்லாம் நீங்க ஏமாத்த முடியாது வரதுக்கு சார். மேனேஜ்மென்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு. ஓகே சார், அதுக்கு வந்து வந்துட்டு அப்படி தான ப்ரொசீஜர்னு சொல்லி வச்சுங்க. இல்ல ஈவன் கவர்மெண்ட் லா காலேஜஸ் உட்பட பார் கவுன்சில் இல்ல சார். கவர்மெண்ட் கடைசி மதுரை காலேஜ் எப்ப கொடுத்திருக்காங்க, ஆர்வல் காலேஜ் எப்ப கொடுத்திருக்காங்க எடுத்து பாருங்க. ராமநாதபுரம் வந்து படிப்பாங்க. எக்ஸாம் வந்து ப்ராப்பரா தப்பு பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு போங்க, நான் அவங்கள பரிசோதனை வைக்கிறேன் பாக்குறேன். எங்க கூட படிச்சவங்க சரி இப்ப கிளம்பறதா எங்களுக்கு இது இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உண்டான ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்றதுக்கு உண்டான வழி போயிட்டு இருக்குதா சொல்றேன். ஆனா நீங்க போராட்டம் பண்றீங்க. சரி எங்க அவ்வளவு பேர் இருந்து எழுதுறாங்க. இதுல ஒரு மேக்ஸிமம் உள்ள முக்காவாசி பேர் வந்து இதுலயே உள்ளது காலேஜ். அதாவது எங்க அப்புறம் அட்மிஷன் மட்டும் அவ்வளவு பேருமே இப்போ வந்து எக்ஸாம் எழுத போறோம். நாங்க இந்த ரோட்ல இருந்து நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். 60 பேர் ஒண்ணா தான் பாக்கீங்க. நீங்க பஸ்ல இருந்து ஒண்ணா தான் பாக்கீங்க. அப்ப நாங்க 160 பேர் ஒண்ணா பாக்கீங்க. தனியா ஃபீஸ் கட்ட பே பண்ணி 120 ஹார்ட் எடுத்து நாங்க எக்ஸாம் எழுதிருக்கோம் சார். முன்னாடி 120 பேர். சரி நான் என்ன கேக்குறேன், இப்போ அந்த 60 பேர் எழுத முடியாத இந்த ப்ராப்ளம் வந்த உடனே காலேஜ் வந்து உங்களை அப்படியே விட்டுட்டாங்களா? சரி எங்களுக்கு டிசம்பர் மந்த் விட்டுட்டாங்களா? நீங்க பஸ்ல இருந்தே சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். அது நம்பவே முடியாது. அப்ப நீங்க பேரண்ட் கண்டுபிடிங்க. அவங்க இல்லவே இல்லன்னு சொல்றாங்க. ஜட்ஜ் சார் அத்தை லீகலா பேசுற உங்களுக்கு கிட்ட ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும். இப்போ நீங்க எங்க 60 இருக்காக நிக்கிறீங்க, அதே மாதிரி அவங்க டீல் பண்ணல அவங்களுக்காக நில்லுங்க, நாங்களும் நிக்கிறோம். அவ்வளவுதான். செப்டம்பர் ஹால் டிக்கெட் வந்து அவங்க ப்ராப்பரா உங்களுக்காக தான நாங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்காக ஃபைட் பண்ணுங்க. நாங்க பண்ணோம். சொல்றாங்க 120 பேருக்கும் சேர்த்து போட்டதா தானே இப்போ நீங்க சரி 60 பேருக்கு போட்டீங்கல, அப்ப சொன்னது என்ன? 120 எல்லாமே ப்ராசஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்துரும். உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குன்றதுனால உங்களுக்கு ரெட் போட்டு ஆடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் மெயின் மேட்டர். எங்களை கூப்பிட்டு சொன்னது 120 பேரையும் ஒண்ணா தான் எழுத விடுவோம். இல்ல ஒரு டீடைல் கூட கொடுக்க மாட்டோம். ஒரு ப்ராமிஸ் மாதிரி எங்களுக்கு ஒரு டீடைல் கூட ஒண்ணா தான் எழுத விடுவோம். யாரோ அந்த வார்த்தை சொன்னாக்க ஒரு வார்த்தை கூட பேசல. ஓகே சார் சைன் போட்டு கொடுத்தோம். நாங்க ஒரு டீடைல் கூட எழுத மாட்டோம். அப்புறம் எப்படி தனியா அவங்களுக்கு குரூப் பண்ணிட்டு எப்படி சொல்லலாம்? ஒரு டீடைல் கொடுக்காம நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. எப்படி கொடுத்தாங்க? தனித்தனியா எதுக்கு குரூப் சொன்னாங்க? எங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒருத்தங்க உள்ள பீட் பண்ணா நாங்க இங்க அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க வந்துட்டு எங்க கூட நின்னீங்க, நம்ம எல்லாரும் ஒருத்தங்க சேர்த்து போராடுவோம்.
நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் சப்போர்ட் பண்றதா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு அதே நீங்க பாத்துக்கோங்க. சப்தேவி மேடம், நான் உங்கள்கிட்ட பேசி முடிச்சாச்சு. சரிங்களா? இது கேட்போம். நீங்க 11th கால் பண்ணி சார் நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா சார்? கேட்டியா? நான் கேட்கறது உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? 60 கிடையாது. நேம் ஆல்பாபெட் வைஸ்ல வந்து நாங்கள் வந்து முகில் காலேஜ் ஆஃப் லா படந்தாலுமூடு கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு வந்து இப்போ என்ன பண்ண முடியும், என்ன ஒரு மனநிலையில் இருக்கோன்னே தெரியாது. எங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கள் காலேஜ் வந்து எங்களுக்கே தெரியாமல், யாருக்குமே எதுவுமே தெரியாமல் 60 சீட் இருக்கிற 60 சீட் எடுக்க வேண்டிய இடத்துல 120 பேரை எடுத்து பிரச்சனைக்குள்ளாக்கி வச்சுருக்காங்க. எங்களை அதில் பலியாடு ஆக்கியிருக்காங்க. நாங்கள் யார்கிட்ட என்ன ஹெல்ப் கேட்குறதுன்னு எங்களுக்கே தெரியலை. யூனிவர்சிட்டிக்கிட்டே நாங்கள் கேட்குறோம். அவங்க அஃபிலியேஷன் கொடுத்த ஒரு காலேஜ், ஸோ நாங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறோம். இதில் மேனேஜ்மெண்ட்டு மெயினாக பண்ணது 60 சீட் எடுக்க வேண்டிய இடத்துல இதுக்கு 120 சீட்டை எடுத்தாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்மெண்ட்டே நாங்கள் வந்து கேட்குறோம். எங்களுக்கு யாரை நம்புறது எதுவுமே தெரியல. ஸோ நாங்கள் எல்லாருமே கேட்குறோம், ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க. இந்த 60 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியில் இருக்குது. எல்லாருமே மன உளைச்சலில் இருக்காங்க. இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? இன்னைக்கு வந்து எங்களோட எக்ஸாம், இன்னைக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம் 120 பேருக்கு சேர்த்து எழுத வைப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி தான் நாங்கள் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு சைன் போட்டு கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் போடுறதுக்காக. இப்போ வந்துட்டு அந்த 60 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துச்சு, ஹால் டிக்கெட் வந்துச்சு, எல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த 60 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த 60 பேருமே வந்துட்டு இப்போ எக்ஸாம் எழுத போகிறது அந்த மாதிரி, அதனால நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு எங்களுக்கும் சேர்த்து தான் அப்படி சொல்லி தான் நீங்கள் பண்ணீங்க, எங்களுக்கும் சேர்த்து தான் அந்த ஒரு முடிவு வேணும். 120 பேர் சேர்ந்து தான் எழுதுவோம்னு சொல்லி எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. யார் என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே தெரியல. யார்கிட்ட என்ன கேட்குறது? யூனிவர்சிட்டி ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம், உங்கள் கண்ட்ரோலில் இருக்க அஃபிலியேட்டட் காலேஜ். ஸோ நீங்களுமே இதை வந்து எடுத்து எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கான கரெக்டான ஆன்சர் எங்களுக்கு வந்து அவங்க சொல்லணும். எதுக்கு 60 பேரோட லைஃப் வச்சு விளையாடி இருக்காங்க, அவங்க வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து ஆன்சர் சொல்லணும். எதுக்காக அவங்க இப்படி எடுத்தாங்க? அப்ரூவல் இல்லாமல் எடுத்திருக்காங்க. அப்ரூவல் இல்லாமல் அவங்க எப்படி எடுப்பாங்க? எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. நாங்கள் அடிஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. நாங்கள் அப்படியே அட்மிஷன் போட்டோம். யாரும் அப்படி எல்லாமே அட்மிஷன் போடவே இல்லை. ஒவ்வொருத்தங்க இப்போ நான் எல்லாருக்காகவும் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியல. அவங்க சொன்ன ப்ராமிஸ் வேறு. எங்ககிட்ட இருந்து யூனிவர்சிட்டிக்கு எதிராக கேஸ் போடுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லி ஃபால்ஸ் இது கொடுத்து நாங்கள் சைன் போட்டு கொடுத்துருக்கோம். சொன்னது வேறு. 120 பேர் தான் எல்லாமே வரும், இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கூட அனுப்ப மாட்டேன். 60 பேருக்கு. ஆமாம், இப்போ எங்களுக்கு யார் இதில் தப்பு பண்ணாங்க எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. யூனிவர்சிட்டியா மேனேஜ்மெண்ட் எதுவுமே எங்களுக்கு வந்து தேவையில்லை. ஃபர்ஸ்ட் திங், எங்கள் 60 பேர் லைஃபுக்கு என்ன பதில், அதுதான் எங்களுக்கு வந்து தேவை. ஆன்சி கே